வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழங்குடியினர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. பழங்குடியினர் பற்றி குரூப் 1ல் கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்கும். குரூப் 2லேயும் கொஸ்டின் வரும். சிலபஸே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் குரூப் 1 குரூப் 2ல் கொஸ்டின் வரும். குரூப் 4ல் கொஸ்டின் கேட்கல, ஏன்னா சிலபஸில் மென்ஷன் பண்ணல. ஸோ இது இந்த டாபிக் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுனா குரூப் 1 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனக்குழுக்கள், அதாவது இந்தியாவோட இனக்குழுக்கள் என்னென்ன இனக்குழுக்கள் இருக்குது அப்படின்னும் மொழிக்குழுக்கள் இந்தியாவில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். அது போக முக்கிய இந்திய பழங்குடியினர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி அவங்களோட முக்கிய தொழில் என்ன அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அது போக தமிழக பழங்குடியினர் பற்றியும் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா எந்தெந்த பழங்குடியினர் எங்கெங்கே பரவி இருக்காங்க, ப்ளஸ் அவங்களோட முக்கியமான லைஃப் ஸ்டைல் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் இனக்குழுக்கள். இந்தியாவின் இனக்குழுக்கள் அப்படின்னா 4 முக்கியமான இனக்குழுக்கள் இருக்குது. ஒன்று மங்கோலாய்டு இனக்குழுக்கள், காக்கசாய்டு இனக்குழுக்கள், திராவிட இனக்குழுக்கள், ஆஸ்ட்ராய்டு இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்லி 4 வகையான இனக்குழுக்கள் இருக்கு. மங்கோலாய்டு இனக்குழுக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னா வட மற்றும் கிழக்கு மலைத்தொடர்கள் கணவாய் வழியாக இந்தியாவில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவங்க எங்கெல்லாம் பரவி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லடாக்கு, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், வடகிழக்கு இந்தியா இந்த பகுதியிலெல்லாம் இந்த மங்கோலாய்டுகள் பரவி இருக்காங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா வெளிர் அல்லது லேசான வெளிர் தோல் இருக்கும், குறுகிய உயரம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மடிந்த கண் இமைகள், பாத வடிவ கண்கள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மங்கோலாய்டு அப்படிங்கிற ஒரு இனக்குழுக்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காக்கசாய்டு இனக்குழுக்கள். காக்கசாய்டு இனக்குழுக்கள் அப்படின்னா கூரான மூக்கு, செங்குத்தான நெற்றி இருக்கும். மூக்கு கூரானும் இருக்கும், நெற்றி அப்படிங்கிறது செங்குத்தா இருக்கும். புலப்படக்கூடிய புருவ முகடு மற்றும் வண்ணமயமான கண்கள் எல்லாம் முடிய கொண்டிருப்பாங்க. இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா வெள்ளையர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தத்துல காக்கசாய்டு அப்படின்னாவே வெள்ளையர் இருக்கிறாங்கல்ல, அவங்களத்தான் காக்கசாய்டு இனக்குழு அப்படின்னு சொல்லணும். ஐரோப்பியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் இவங்க வசிக்கிறாங்க. இந்த பழங்குடியினர் மோஸ்ட்லி எப்படின்னா இந்திய லெவல்லையும் இருப்பாங்க, நம்ம ஒட்டி இருக்கிற நாடுகளை சேர்ந்த இனக்குழுக்களும் இவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா நெக்ரிட்டோ இனக்குழு அப்படின்னா இந்திய துணைக்கண்டத்தில் ஆரம்பத்தில் குடியிருந்திருக்காங்க. அந்தமானியர் போன்ற பழங்குடியினர் குட்டையான உயரம், சுருமுடியெல்லாம் கொண்டவங்க யாரு அப்படின்னா இந்த நெக்ரிட்டோ இனக்குழுக்களை சார்ந்தவங்களா இருந்திருக்காங்க. ஆரம்ப காலத்தில் குடியிருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் பரவி இருக்காங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அடர் நிறம், அலை அலையான முடி இருக்கும், அகன்ற மூக்குகள் இருக்கும். பில்ஸ் மற்றும் சாந்தால்ஸ் போன்ற பழங்குடியினருடன் தொடர்புடையவங்க தான் யாரு அப்படின்னா இந்த புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு. பில்ஸ் பழங்குடியினர், சாந்தால்ஸ் பழங்குடியினரோட தொடர்புடையவங்க தான் இந்த புரோட்டோ ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிறவங்க. அடர் நிறமா இருப்பாங்க, அலையலையான முடி இருக்கும், அகன்ற மூக்குகளும் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா திராவிட இனக்குழு. திராவிட இனக்குழு அப்படின்னா இந்த தென்னிந்தியாவில் இருக்கிறோம்ல நம்ம தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மொழிக்குழுமம். இந்தியாவில் மொழிக்குழுக்கள். இந்தியாவில் மொழிக்குழுக்கள் அப்படிங்கும்போது 4 வகையான மொழிக்குழுக்கள் இருக்கு. இந்தியாவில் எத்தனை வகையான மொழிக்குழுக்கள் அப்படின்னா 4 வகையானதான். புக்கில் கொடுத்துருக்கப்படி பார்த்துக்கலாம். நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம விட்டுலாம். நம்மளுக்கு சமச்சீர் புக்கு படி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் பார்க்குறோம். இந்தோ ஆரிய மொழிக்குழு, திராவிட மொழிக்குழு, ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழிக்குழு, சீன திபெத்திய மொழிக்குழு. இந்தோ ஆரியம், திராவிடம், ஆஸ்ட்ரோ ஆசியா அண்டு சீன திபெத்திய மொழிக்குழுக்கள். இதுதான் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான மொழிக்குழுக்கள். இந்தோ ஆரிய மொழி குடும்பம் அப்படின்னா அதில் என்னென்ன மொழிகள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாபி, சிந்தி, ஹிந்தி, உருது, பீகாரி, ராஜஸ்தான், குஜராத்தி, மராத்தி, சமஸ்கிருதம். இந்த மொத்தத்தில் இந்தியாவில் 70% மேலே மக்கள் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு பார்த்தா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தவர்களாக தான் இருக்காங்க. பஞ்சாபும் வரும், உருது வரும், குஜராத்தி, சமஸ்கிருதம், மராத்தி இது எல்லாமே இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திராவிடம். திராவிடம் அப்படிங்கும்போது தென்னிந்தியாவில் இருக்கிற நம்ம மொழிகள்லாம் தான் வரும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகளை தான் என்னன்னு சொல்லுவோம், திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவோம். தென்னிந்தியாவில் பேசப்படுற மொழி அப்படின்னும் திராவிட மொழிகளை 3 வகையாக பிரிப்பாங்க. வட திராவிட மொழி, தென் திராவிட மொழி, நடுத்தர திராவிட மொழி அப்படின்னு சொல்லி 3 வகையாக திராவிட மொழிகளை பிரிக்கிறாங்க. இது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தமிழ் திராவிட மொழிகளோட சிறப்புகள் படிக்கும்போது அதில் நாம் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் குழு, அதாவது ஆஸ்திரேலியா ஆசிய குழுக்கள் சேர்ந்தது இந்த ஆஸ்ட்ரோ ஆசிக் குழு அப்படின்னும். பெரும்பாலானது மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவின் மலைப்பகுதி மற்றும் பழங்குடியினர் பகுதிகளில் தான் இந்த இனக்குழுக்கள் வந்து காணப்படுகிறது. இந்த மொழிக்குழுக்கள் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னா மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவின் மலைப்பகுதி மற்றும் பழங்குடியினர் பகுதியில் தான் காணப்படுகிறது. சாந்தாலி, நிக்கோபாரிஸ், கோண்ட் ஆகிய குழுக்கள்லாம் இந்த மொழிக்குழு தான் சார்ந்தது. சாந்தால்ஸ், நிக்கோபாரிஸ்னா நிக்கோபார் தீவுகளில் காணப்படுறவங்க, கோண்டு அப்படிங்கிற பழங்குடியினர் இருக்காங்க, அவங்க எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மொழிக்குழுக்களோட வகையை சார்ந்தவங்க. அடுத்து 4வது மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீன திபெத்திய குடும்பம். சீன திபெத்திய குடும்பம் அப்படிங்கும்போது பார்டர்ல இருக்கிறதுல இந்தியாவில் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் வந்து பேசப்படும். நாகா, போடா, திபெத்தியம், லடாக்கி, கார்பி, லெப்சா, ஆர்கா, கச்சின் இந்த மொழிகள்லாம் வந்து சீன திபெத்திய குடும்பத்தை சார்ந்தது. நாகா, போடா, திபெத்தியம், லடாக்கி, கார்பி, லெப்சா, ஆர்கா அண்ட் கச்சின் இந்த மொழி குடும்பங்கள் எல்லாமே சீன திபெத்திய மொழி குடும்பங்களை சார்ந்தது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியினர். பழங்குடியினர் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் உலகில் இருக்கிற முக்கியமான பழங்குடியினர் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்திய பழங்குடியினர்கள் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பழங்குடியினரில் முக்கியமானவங்களை மட்டும் பார்ப்போம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன்னா பழங்குடியினர் சார்ந்து நம்மளுக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ஒரே பக்கம்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. அதுவும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு தேவையானது டிஎன்பிஎஸ்சி எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறான் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நிறைய சோர்சஸ் இருக்கு. இருந்தாலும் ஓவராலாக ஒவ்வொரு பழங்குடியினரும் முக்கியமான சிறப்பம்சங்கள்னு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதை வச்சு நம்மளால கண்டிப்பாக கெஸ் பண்ணுறக்காவது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? உலக அளவில் 300 மில்லியன் பழங்குடியினர் வந்து காணப்படுங்கிறாங்க. உலகின் மொத்த மக்கள் தொகையில வந்து எத்தனை மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 300 மில்லியன் பழங்குடியினர் மக்கள் வந்து காணப்படுகிறாங்க. உலக அளவில் பழங்குடியினர் அப்படிங்கிறது வந்து நிறைய பரவி இருக்காங்க. போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து வரும் உலகில் சில முக்கிய பழங்குடியினர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் வந்து ஒரு 6 பேரை வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கலாம். முக்கியமான பழங்குடியினர் அப்படின்னா பூமத்திய ரேகை காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடியவங்க, புல்வெளியில் இருக்கக்கூடியவங்க, வெப்பமண்டல பாலைவனங்களில் வாழக்கூடியவங்க, மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க, பருவக்காற்று பிரதேசம், துருவ குளிர் பிரதேசம் இந்த மாதிரி 6 வகையாக வந்து முக்கியமான பழங்குடியினர் குழுக்களை பிரிக்கிறாங்க. பூமத்திய ரேகை காட்டுப்பகுதியில் வாழக்கூடியவர்கள் அப்படின்னா யாருன்னா பிக்மீக்கள், சேமாங், சாகாய், போரோ, பப்புவான் முக்கியமான பழங்குடியினர்கள். இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பிக்மீக்கள், சேமாங், சாகாய், போரோ, பப்புவான் இவங்கெல்லாம் பூமத்திய ரேகை பக்கத்துல காட்டுப்பகுதியில் வாழுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்க? கருப்பாக தான் இருப்பாங்க. பூமத்திய ரேகை பக்கத்தில் இருந்தாவே அவங்களோட நிறம் அப்படிங்கிறது வந்து கருப்பாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா புல்வெளி பக்கத்தில் வாழ்றீங்க. மசாய், கிர்கிஸ். மசாய், கிர்கிஸ் அப்படிங்கிற 2 இனங்கள் வந்து புல்வெளி பக்கத்தில் வாழக்கூடியவங்க. மசாய், கிர்கிஸ். அடுத்து வெப்பமண்டல பாலைவனங்களில் வாழக்கூடிய பழங்குடியினர் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெடோயின், புஷ்மேன், அபரிஜின்ஸ். பெடோயின், புஷ்மேன், அபரிஜின்ஸ் இவங்கெல்லாம் வெப்பமண்டல பாலைவனங்களில் வாழக்கூடியவங்க. பெடோன், புஷ்மேன், அபரிஜின்ஸ் அப்படிங்கிறவங்க. மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூட்டியா, குஜ்ஜார், நாகா. பூட்டியா, குஜ்ஜார், நாகா இவங்கெல்லாம் வந்து மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க. பூட்டியா, குஜ்ஜார், நாகா மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய பழங்குடியினர்கள். பருவக்காற்று பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பருவக்காற்று பிரதேசங்கள் அப்படிங்கும்போது தோடர்கள், கோண்டுகள், சாந்தல்ஸ், பில்ஸ் இவங்க எல்லாமே பருவக்காற்று பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க. தோடர்கள், கோண்டுகள், சாந்தல்ஸ், பில்ஸ். இதில் கோண்டுகள், சாந்தல்கள், பில்ஸ் அப்படிங்கிறவங்க இந்தியாவிலோட முக்கியமான மிகப்பெரிய பழங்குடியின இன மக்கள். தோடர்கள் வந்து தமிழ்நாட்டில் முக்கியமான பழங்குடியினர் மக்கள். துருவ குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸிமோக்கள். துருவ பிரதேசங்களில் வாங்கக்கூடியவங்க எக்ஸிமோக்கள், சுக்கி, லாபா, அலூட். எக்ஸிமோக்கள், சுக்கி, லாப், அலூட் இவங்கெல்லாம் வந்து துருவ குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடியவர்கள். அதாவது குளிரான இப்போ இமாலயா மாதிரி பகுதிகளில் வந்து வாழக்கூடியவங்க தான் இங்கே துருவ குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடியவங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிக்மிக்கல் அப்படின்னா பிக்மிக்கல் அப்படிங்கிறவங்க நீக்ராய்டு இனக்குழுக்களை சேர்ந்தவங்க. நீக்ரோலிஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. நீக்ராய்டு இனக்குழுக்களை சேர்ந்தவங்க நீக்ராய்ஸ்ன்னு அழைக்கப்படுவாங்க. இவங்களோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குள்ளமான தட்டையான மூக்கு, சுருண்ட முடி, நீண்ட நெற்றி, கருப்பு மக்களாக இருப்பாங்க. பிக்மிக்கல் அப்படிங்கிறது கருப்பு இன மக்கள் தான். குள்ளமான தட்டையான மூக்கு இருக்கும், சுருண்ட முடி இருக்கும், நீண்ட நெற்றியும் கருப்பு மக்களாக இருப்பாங்க. ஆப்பிரிக்காவின் பூமத்திய ரேகையின் இருபுறங்களிலும்
3 டிகிரி வடம் மற்றும் 3 டிகிரி தெற்கு அட்ச ரேகை வரைக்கும் நிலப்பகுதியில் உள்ள 3 டிகிரி வடம் மற்றும் 3 டிகிரி தெற்கு அட்சரேகை நிலப்பகுதியில் உள்ள காங்கோ தீவில் வந்து இவங்க ரொம்ப பேர் பரவி இருக்காங்க. காங்கோ தீவில் அதிகமாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பிக்மிக்கல் தான் காங்கோ தீவில் இருக்கக்கூடியவங்க. பிலிப்பைன்ஸ் மற்றும் நியூகினியா காடுகள்லையும் விடுறாங்க. பிலிப்பைன்ஸ்லையும் நியூகினியா காடுகள்லையும் இவங்க வாழ்றாங்க. அடுத்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மசாய். மசாய் அப்படிங்கிறது கால்நடை மேய்க்கும் சமூகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா உயரமான மற்றும் மெல்லிய கை கால் விரல்களுடன் காணப்படுவாங்க. உயரமா இருப்பாங்க, ஏன்னா ஹைட்டா இருக்கிறங்காட்டி விரல் கை கால்லாம் மெல்லிசா நீளமா காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது யாருன்னா மசாய் அப்படிங்கிற ஒரு இனக்குழு. மசாய் வந்து பிரதேசம் வந்து 1 டிகிரி வட அச்சம் முதல் 6 டிகிரி தெற்கு அச்சம் வரையில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளை உள்ளடக்கியது. 1 டிகிரி வட முதல் 6 டிகிரி தெற்கு அச்சம் வரை உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளை உள்ளடக்கியது. அடுத்த ஆறு அப்படின்னு பார்த்தோம்னா பிடோயின். பிடோயின் அப்படிங்கிறவங்க அரபு மொழியில பிடோயின் அப்படின்னா பாலைவனத்தில் வசிப்பவர் அப்படின்னு அர்த்தம். பாலைவனத்துல வசிக்கிறாங்க அப்படின்னாவே என்ன அர்த்தம்? பிடோயின்னா பாலைவனத்தில் வசிக்கிறாங்க அப்படின்னா இந்த இனக்குழுக்கள் வந்து பாலைவனம் சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இவர்கள் வந்து ஒட்டகம், செம்மறியாடு, குதிரை, ஆடு முதலியவற்றை வந்து பராமரிக்கும் மேய்ச்சல் நாடோடிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியா, ஏமன், ஓமன், சிரியா, ஜோர்தான் உள்ளிட்ட அரேபிய தீபகற்ப பாலைவன பகுதிகளில் தான் இந்த இனக்குழுக்கள் வந்து காணப்படுகிறது. யாரு அப்படின்னா பிடோயின் அப்படிங்கிறவங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்திய பழங்குடியினர். இந்தியாவில் வந்து 84.4 மில்லியனுக்கு அதிகமான பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க. இந்தியாவில் 84.4 மில்லியனுக்கு அதிகமான பழங்குடியினர் மக்கள் வந்து இருக்கிறாங்க. உலகிலேயே அதிக பழங்குடியினர் மக்கள் தொகை கொண்ட நாடாகவும் வந்து இந்தியா இருக்குது. உலகில் அதிக மக்கள் தொகை நம்ம கொண்டிருக்கனால தான் பழங்குடியினர் விகிதத்திலையும் நம்ம நாட்டில் வந்து அதிக பேர் இருக்கிறாங்க. இந்தியாவில் வந்து முக்கியமான பழங்குடியினர் மக்கள் யார் யார் அப்படின்னா இந்தியாவில் நிறைய பழங்குடியினர் மக்கள் இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக அதாவது எண்ணிக்கையின் அடிப்படையில் வந்து முக்கியமான பழங்குடியினர் யார் யார் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். பில்ஸு, கோண்டுகள், சாந்தாலர்ஸ், முண்டா, காசி, அங்காமி அப்படிங்கிறவங்களும் பூட்டியா அப்படிங்கிற பழங்குடியினர், செஞ்சு கிரேட் அந்தமானிஸ் இவங்க எல்லாம் தான் முக்கியமான பழங்குடியினர்கள். அவங்கள பற்றி பார்க்கலாம். அது போக முக்கிய பழங்குடியினர் யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு பார்க்கலாம். ஓகேங்களா? பில்ஸ் அப்படின்னா என்ன? ராஜஸ்தானில் தான் இருப்பாங்க. பிரபலமானவர்கள் ராஜஸ்தானில் வந்து பிரபலமானவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தா பில்ஸ். அதாவது பில் அப்படின்னா வில் மனிதர்கள் அப்படின்னு பொருள்படும். பில்லுனாவே வில் அப்படின்னு பொருள். பில்ஸை என்னன்னு சொல்லுவாங்க? வில் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்காசியாவில் மிகப்பெரிய பழங்குடியினர் ஆவர். அதாவது தெற்கு ஆசியாவிலேயே வந்து பில்ஸ் தான் மிகப்பெரிய பழங்குடியினர். இது வந்து முக்கியமானது. வில் அப்படின்னு அர்த்தம். வில் வித்தை, கொரில்லா போரில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், அதாவது சிறந்தவர்கள். வில் வித்தையிலும் கொரில்லா போர் முறையிலும் வந்து சிறந்தவர்களாக இந்த பில்ஸ் இன மக்கள் இருக்காங்க. சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் பரவி இருக்காங்க. சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்லாம் பில்ஸ் இன மக்கள் வந்து பரவி இருக்காங்க. சிற்பிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள் விவசாயிகளாகவும் பணிபுரிகிறாங்க. சிற்பி பண்ணுறாங்க, விவசாய தொழிலாளிகளாகவும் இருக்காங்க. விவசாயம் செய்கிறவங்களாகவும் வந்து இந்த பில்ஸ் இன மக்கள் வந்து இருக்காங்க. அவங்களோட முக்கிய தொழில் அப்படின்னு என்னென்னு சொல்லணும்னா சிற்பிகள் செய்கிறது, அந்த விவசாய தொழில் செய்கிறதா இவங்களோட முக்கியமான வேலை. அடுத்து பார்த்தோன்னா இது பில்ஸ் இன பழங்குடியினரோட படம் பார்த்துங்க. பில்ஸ் பழங்குடியினர் வந்து இப்படித்தான் இருப்பாங்க. அதாவது ஆண்கள் வந்து இந்த மாதிரி வேட்டிகளையும் இந்த மாதிரி ட்ரெஸ் ஆடைகளை தான் வந்து பில்ஸ் பழங்குடியினர் வந்து உடுத்துவாங்க. அதுபோக அவங்க நடனம் இசைகளெல்லாம் ஆர்வமுடனே இருப்பாங்க. அது அவங்களோட நடனம் இசை சார்ந்ததான் இது. அதுக்காகத்தான் இந்த இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னா இது பெண்கள் இப்படி தான் இருப்பாங்க. பெண்கள் வந்து இந்த மாதிரி அணிகலன்லாம் அணிஞ்சிருப்பாங்க, கழுத்தில் இந்த மாதிரி. ஆனால் அவங்க இந்த மாதிரி முக்காடு போட்டு இதெல்லாம் வந்து பெண்களோட ஆடை முறை இப்படி தான் இருக்கும் பில்ஸ் பழங்குடியினர் பெண்களுக்கு. அடுத்து பார்த்தோம்னா கோண்டுஸ், அதாவது கோண்டுகள். கோண்டு மக்கள் பேசும் மொழி வந்து கோண்டிய. இது ஒரு திராவிட மொழி குழுமத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது தெலுங்கு மொழியோட வந்து இவங்களோட மொழி வந்து தொடர்புல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2001 கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 11 மில்லியன் மக்கள் தொகை கொண்டவங்களாக இருந்திருக்காங்க. 2001 கணக்குப்படி 11 மில்லியன் மக்கள் வந்து கோண்டு மக்கள் இருந்திருக்காங்க. இந்தியாவில் இருக்க 2வது பெரிய பழங்குடியினர் மக்கள் யார் அப்படின்னா கோண்டுகள் தான். மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரம், பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்ல எல்லாம் பரவி இருக்காங்க. இவங்க எங்கெங்க? மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, பீகார்,
ஒடிசா, உத்தரப்பிரதேச மாநிலங்கள்லாம் பரவி இருக்காங்க. கோண்டு பழங்குடியினர் வந்து தங்கள் துடிப்பான கலைப்படைப்புகளுக்கு பிரபலமானவர்கள். அவங்களோட கலைப்படைப்பு அப்படிங்கிறதுக்கு பிரபலமானவர்கள். பெருமளவில் இந்துத்துவ தாக்கத்தையே கொண்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இயற்கையை தான் வழிபட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கிறங்காட்டி அவங்க பெரும்பாலும் இந்து மத கொள்கைகளை வந்து பின்பற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. கோண்டுகள் இப்படித்தான் இருப்பாங்க. பெண்கள் வந்து ஒரு சிகப்பு நிற ஆடை அணிவாங்க. தலையில் இந்த மாதிரி அந்த இறகுலாம் வச்சுருப்பாங்க. கையில் வந்து இதையும் பயன்படுத்துவாங்க. இது பெண்கள். ஆண்களும் போது நடனத்திலும் போது பயன்படுத்துகிற இசைக்கருவிகள். அவங்களோட ஆடைகள் வந்து இந்த முறையில் தான் இருக்கும் கோண்டு இன மக்களுக்கும். அடுத்து பார்த்தோம்னா சாந்தாளர்கள். சாந்தால்ஸ் அப்படிங்கிறவங்க 3வது பெரிய பழங்குடியினர். இந்தியாவிலேயே இருக்கிறது 3வது பெரிய பழங்குடியினர் யாருன்னா சாந்தால்ஸ் தான். பெரும்பாலும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்டு, அசாம் போன்ற மாநிலங்கள்லாம் பரவி இருக்காங்க. பிரிட்டிஷாரிலிருந்து பெரும் போராளியாக இவங்க இருந்திருக்காங்க. சாந்தால் கழகம், முண்டா கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து அவங்க பழங்குடியினர் வந்து போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சாந்தாளர்கள் வந்து இயற்கை வணங்குபவராக இருக்காங்க. பெரும்பாலும் என்ன அப்படின்னா விவசாயம் தான் அவங்க தொழிலாக இருக்குது. அது போக நடனம் மற்றும் இசை வாசிக்கிறதுல முக்கிய பங்கு. அதாவது வாழ்க்கையில் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக அவங்கள நடனமும் இசை வாசிக்கிறதும் இருக்குது. ஏனோஜ் அவங்க நடனத்து பேர் என்ன அப்படின்னா ஏனோஜ், இசை பேர் செரங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனோஜ்னா நடனம், இசைனா செரங். யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தாளர்களோட தான். ஓலா அப்படின்னு ஒரு கலையை வந்து அவங்க பின்பற்றுறாங்க. ஓலா கலை அப்படிங்கிறதுனா என்ன, வீடுகளில் வந்து 3 வண்ண அமைப்புகள். அதாவது வீடு இப்படி இருக்குது அப்படின்னா கீழே ஒரு கலர், மேலே நடுவில் ஒரு கலர், மேலே ஒரு கலர் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து 3 வகையில் வண்ணங்கள் அடித்து அவங்களோட சுவர் ஓவியங்களாக அதை வந்து காட்டுவாங்க. அது வந்து அவங்களோட குறிப்பிடத்தக்க கலை ஆகும். யாரோடது அப்படின்னா சாந்தால்ஸோடது. இது சாந்தால் பழங்குடியினர். பெண்கள் இந்த மாதிரி வெள்ளை ஆடையை போத்திருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஆடையே வந்து இந்த மாதிரி வெள்ளை ஆடையை சேர்ந்ததாக தான் இருக்கும். இது வந்து நவீன காலத்தில் இருக்குது. பழங்காலத்திலேருந்தே அவங்க வந்து வெள்ளை ஆடைகளை வந்து இப்போ பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஆண்கள் இந்த மாதிரி இசைக்கருவி வாத்தியங்களெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தலையில் வந்து இந்த மாதிரி துணி கட்டியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முண்டா. முண்டா வந்து மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் குறிப்பாக சோட்டா நாகப்பூர் பீடபூமி பகுதியிலேயே முதன்மையாக காணப்படும் ஒரு பழங்குடியினர் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. முண்டா அப்படிங்கிறது வந்து மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் குறிப்பாக சோட்டா நாகப்பூர் பீடபூமி பகுதியில் முதன்மையாக காணப்படும் பழங்குடியினர் குழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ்ட்ரோ ஆசியா மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்கள். முண்டாரி மொழி பேசுவோர். ஆஸ்திரேலிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க பேசுகிற மொழி என்ன, முண்டாரி மொழி குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்க. முண்டா அப்படின்னா தலைவர், அதாவது கிராம தலைவரை தான் முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பழங்குடியினர் மரபே வந்து கிராம தலைவரை அடிப்படையாக கொண்டது தான். பாகு, கரம், பாகா, பாராஃப் மற்றும் சஹீல் போன்ற பருவகால பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க. பாகு, கரம், பாகா, ஃபராஃப், சஹீல் அப்படிங்கிற பருவகால பண்டிகைலாம் வந்து பருவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்டிகையில் வந்து முண்டா மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. திரிபுராவில் அதிகமாக பரவி இருக்காங்க. முண்டாக்கள் வந்து கூடை வேலைப்பாடு, நெசவு மற்றும் கருவி தயாரித்தலாம் வந்து சிறந்தவர்களாக விளங்குறாங்க. பல்வேறு கைவினைகளில் வந்து திறமையானவர்கள். கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதுல முண்டா மக்கள் வந்து திறமையானவர்கள். குறிப்பாக நெசவு மற்றும் கருவி தயாரித்ததில் வந்து அவங்க திறமையானவர்கள். அவங்களோடது குறிப்பிடத்தக்க கலைகள்னா கூடை வேலைப்பாடு, நெசவு, கருவி தயாரித்தல், இதெல்லாம் அவங்களோட முக்கிய தொழில். இது வந்து அப்போருந்தே முண்டா மக்கள் இருக்கிறது. இந்த மாதிரி இடுப்பில் வேட்டி கட்டி தலையில் பாகை அணிஞ்சு இருப்பாங்க முண்டா மக்கள் அப்படிங்கிறவங்க. இது வந்து அவங்களோட கலை அப்படிங்கிறது. முண்டா மக்களோட கலை இசை வாசிக்கிறது. அது போக பின்னாடி இந்த மாதிரி மயில் தொகைகளை வந்து கட்டியிருப்பாங்க முண்டா மக்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காசி. காசி அப்படின்னா முதன்மையான மேகாலயாவில் காசி இன மக்கள் வாழ்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயாவில் வாழ்வாங்க. மேகாலயாவில் காசி ஜெயந்திய மலையில் இருக்காங்க. அதனால தான் அவங்க காசி மக்கள்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக எங்கெங்கே பரவி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேகாலயாவில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் இடம்பெயர்ந்து பரவி இருப்பாங்க. எங்கெங்கன்னா பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மேற்கு வங்காளம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காணப்படுறாங்க. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மணிப்பூர், மேற்கு வங்காளம், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலும் இவங்க காணப்படுகிறாங்க. மேகாலயாவில் வந்து காசி பழங்குடியினர் வந்து தனித்துவமான தாய் சமூகத்திற்கு பெயர்பட்டிருக்காங்க. இந்த காசி பழங்குடியினர் மக்களோட முக்கியமான முறை என்ன அப்படின்னா தாய் வழி சமூகத்திற்கு வந்து பெயர் பெற்றவங்க. அதாவது குடும்பத்தில் வந்து இளைய மகள் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து கொடுப்பு சொத்தை வந்து பெறுவாங்க. குழந்தைகள் வந்து தங்களோட தாயோட பெயரை வந்து பெறுகிறார்கள். அப்பா பெயரை பெறாமல் குழந்தைகள் வந்து தாயோட பெயரை வந்து பெறுறாங்க. இது வந்து குறிப்பிடத்தக்க முக்கியமானது மேகாலயாவில் இருக்கிற இந்த காசி பழங்குடியினர்களை பற்றி.
இவங்களோட தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதன்மையான தொழில் விவசாயம் தான் செய்கிறாங்க. நெசவு திறமையும் தனித்துவமானது. வேரில் வந்து பாலங்கள் உருவாக்குவதற்கு பெயர் பெற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காசி இன மக்கள். வேரில் பாலங்களை உருவாக்குவதற்கு பெயர் பெற்றவர்கள் யாருன்னா காசி இன மக்கள். இதான் காசி இன மக்களோட ஆடை இது இப்படி தான் இருக்கும். ஒரு சேரீ மாதிரி போட்டிருக்கு. கையில் பார்த்தோம் அப்படின்னா முழுசாக போட்டிருக்காங்க. ஆபரணங்கள் தலையில், இதெல்லாம் தான் அவங்களோட கல்ச்சர்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அங்காமி அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர்கள். இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நாகாலாந்து மாநிலத்தில் வடகிழக்கு பகுதியில் வந்து கடைக்கோடியில் அங்காமி பழங்குடியினர் வந்து காணப்படுகிறாங்க. எங்கன்னா நாகாலாந்து மாநிலத்தில் வடகிழக்கு பகுதியின் கடைக்கோடியில் தான் அங்காமி பழங்குடியினர் வந்து காணப்படுகிறாங்க. இவர்கள் வந்து மரத்தாலான கைவினைப் பொருட்கள் மற்றும் கலைப்படைப்புகளை வந்து பிரபலமானவர்கள். மரத்தாலான கைவினை மற்றும் கலைப்பொருட்களில் பிரபலமானவர்கள். முக்கியமான திருவிழா சீக்ரேனி அப்படின்னு கொண்டாடுறாங்க. சீக்ரேனி அப்படிங்கிற முக்கிய திருவிழாவை இந்த அங்காமி பழங்குடியின மக்கள் கொண்டாடுறாங்க. இவங்க வந்து எதற்கு வந்து சிறந்து பெயர் பெற்றிருக்காங்க அப்படின்னா கரும்பு மற்றும் மூங்கில்ல வந்து கூடை செய்யறதுக்கு பெயர் பெற்றவர்கள். அங்காமி மக்கள் வந்து கரும்பு மற்றும் மூங்கில்ல கூடை செய்யறதுக்கு பெயர் பெற்றவங்க. இதான் இவங்க அங்காமி மக்கள். ஓகேங்களா? இதில் அவங்க கல்ச்சர்ஸ் காட்டியிருக்கு இந்த படத்தில் பார்த்துக்குங்க. ஓகே, அங்காமி பழங்குடியினர். அடுத்து என்னன்னா பூட்டியா அப்படிங்கிறவரை டென்ஜோங் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஜோங் பாக்கல் அப்படின்னு அவங்கள சொல்லுவாங்க. திபெத் மரபுலேருந்து தோன்றியவங்க தான் இந்த பூட்டியா பழங்குடியினர். வந்து சீக்கியமுக்கு வந்து 16ஆம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்துட்டாங்க. திபெத்தில் உருவானவங்க தான் சீக்கியமுக்கு வந்து 16ஆம் நூற்றாண்டில் குடிபெயர்ந்துட்டாங்க. சீக்கியமில் இருக்கிற மொத்த மக்கள் தொகையில் 14% மக்கள் பூட்டியா மக்கள் தொகையை கொண்டிருக்காங்க. இவங்களோட முக்கிய திருவிழா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா லாசர் ராசூங். இவங்களோட முக்கிய திருவிழா என்னன்னு சொல்லுவாங்க லாசரு இல்லைன்னா லாசூங் அப்படின்னு சொல்லுவாங்க. லாசர் அல்லது லாசூங். தீபெத்திய பௌத்த மதத்தை பின்பற்றுவாங்க. ஏன்னா இவங்க தீபத்திலேருந்து வந்தங்காட்டி அவங்களோட கல்ச்சரவே ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தீபெத்திய பௌத்த மதத்தை வந்து இவங்க பின்பற்றக்கூடியவங்க. பாரம்பரிய கலை, நடனம் மற்றும் உணவு வகைகளுக்கெல்லாம் பெயர் பெற்றவங்க. பாரம்பரிய கலை, நடனம், உணவு வகைகளுக்கு பெயர் பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பூட்டியா இன மக்கள் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது அவங்களோட டான்ஸ். அவங்களோட ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே ஒரு துணி இப்படி, அதாவது மோஸ்ட்லி பார்த்தோம்னா இந்த சைனீஸோட ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவங்க கல்ச்சர்ஸும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஓகே, அடுத்து செஞ்சு அப்படிங்கிற மக்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆந்திர மாநிலம் நாகர் சாகர் புலிகள் சரணாலயத்தில் ஒரு பகுதியில் தான் பல நூற்றாண்டுகளாக இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ செஞ்சு மக்கள் எங்கே இருக்காங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் நாகார்ஜுன சாகர் புலிகள் சரணாலயத்தில் ஒரு பகுதியில் தான் அவங்க பல நூற்றாண்டுகளாக அங்கே வாழ்ந்துட்டு வராங்க. மகாபுக் நகர், நல்கொண்டா, பிரகாசம், குண்டூர், கண்ணூர் பகுதிகளெல்லாம் அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. மகாபுக் நகர், நல்கொண்டா, பிரகாசம், குண்டூர், கண்ணூர் பகுதிகளில் இவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அவங்களோட இருப்பிடம், அதாவது வீடு அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். குடிசைகள் மாதிரி தான் அதாவது வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கும். அதில் இந்த பெரம்புகளை மூலிமா அந்த ஓலைகளை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. இதுதான் அவங்க வாழ்கிற வீடு. அதில் வந்து கூட்டமாக வாழ்வாங்க. இதுதான் அவங்களோட இருப்பிடம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து வேட்டையாடிகளாக இருக்கிறாங்க. ஏன்னா பல நூற்றாண்டுகளாக வந்து அவங்க அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு வரங்காட்டி வேட்டையாடிகளாகவும் இருந்துட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா முக்கியமானது கிரேட் அந்தமானிஸ் அப்படிங்கிறவங்க நீக்ராய்டு பழங்குடிய இனத்தவர்கள். முதல்ல வந்து 10 வெவ்வேறு குழுக்களில் இருந்தாங்க. அந்த 10 வெவ்வேறு குழுக்களையும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருந்துருக்கு. தற்போது பார்த்தோம் அப்படின்னா குறைந்த அளவில் தான் இருக்காங்க. பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க இருந்து 5000க்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த அந்தமான் தீவில். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 50 மக்கள் கூட இல்லை, கம்மியான மக்கள் தான், சொற்பமான அளவில் தான் இந்த கிரேட் அந்தமானி மக்கள் வந்து இருக்காங்க. இவங்க பாரம்பரியமாக வேட்டையாடுறது, மீன் பிடித்தல் தொழிலை வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. பாரம்பரியமாக வேட்டையாடுதல், மீன் பிடித்த தொழிலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த கிரேட் அந்தமானிஸ் அப்படிங்கும்போது இவங்க நீக்ராய்டு இனத்தை சேர்ந்தவங்க தான். கருப்பின மக்களாக தான் இருப்பாங்க. பல வருஷங்களும் அங்கேயே தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அழிந்து வரும் இனத்தில் அவங்க இருக்காங்க. அங்கே வெறும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு மக்கள் தான் இருக்காங்க. அவங்க பாருங்க, இந்த மீன் பிடிக்கிறது, வேட்டையாடுறது அதெல்லாம் முக்கிய தொழிலாக அவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா முக்கியமான பழங்குடியினர்கள். இந்தியாவில் இருக்கிற முக்கிய பழங்குடியினர்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். பில்ஸ் அப்படின்னா எங்கே இருப்பாங்கன்னா ராஜஸ்தானில் இருப்பாங்க. கோண்டூஸ் அப்படிங்கிறவங்க மத்திய பிரதேசம், ஒடிசா, மகாராஷ்டிராவில் இருப்பாங்க. பில்ஸ்னால் ராஜஸ்தானு,
கோண்டுஸுங்கிறவங்க மத்திய பிரதேசம், ஒடிசா, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. பைக்கா இன மக்கள் வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசாவில் இருக்காங்க. பைக்கா இன மக்கள் வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசாவில் இருக்காங்க. பைக்கா இன மக்கள் இவங்க இன்னும் பச்சை குத்துதல் என்பது முக்கிய கலாச்சாரமாக இருக்குது. பைக்கா மக்களுக்கு வந்து பச்சை குத்துறது அப்படிங்கிறது அவங்களோட முக்கிய ஒரு கலாச்சாரமாக இருக்குது. ஓகேங்களா. முண்டா அப்படிங்கிற மக்கள் வந்து சத்தீஸ்கர், பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளத்துலலாம் இருக்காங்க. முண்டா இன மக்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர், பீகார், ஒடிசா, மேற்கு வங்காளத்தில் அந்த மக்கள் இருக்காங்க. சாந்தால் மக்கள் வந்து மேற்கு வங்காளம், ஜார்க்கண்டில் இருக்காங்க. சாந்தால் இன மக்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், ஜார்க்கண்டில் இருப்பாங்க. விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்கு சிறந்த வேட்டைக்காரர்கள். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் சிறந்த வேட்டைக்காரர்களாக இந்த சாந்தால் மக்கள் இருக்காங்க. அடுத்து மீனாக்கள் அப்படின்னா என்ன, ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் இருப்பாங்க. மீனாக்கள் அப்படிங்கிறவங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் வந்து பரவி இருக்காங்க. டோட்டோ அப்படிங்கிற மக்கள் வந்து மேற்கு வங்காளத்தில் இருக்காங்க. டோட்டோ அப்படிங்கிறவங்க மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின இன மக்கள். காய்கறி மற்றும் பழங்களை வர்த்தகம் செய்கிறாங்க. டோட்டோ இன மக்கள் வந்து காய்கறி மற்றும் பழங்களை வந்து வர்த்தகம் செஞ்சுட்டு இருக்காங்க. போடோ அப்படிங்கிறதும் மேற்கு வங்காளம், நாகாலாந்தில் இருக்காங்க. போடோ இன மக்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்காளம், நாகாலாந்தில் இருக்காங்க. அடுத்து அங்காமி மக்கள் எங்கே இருக்காங்கன்னா நாகாலாந்து. அங்காமி மக்கள் நாகாலாந்து. ரெங்மார்க்ஸ் அப்படிங்கிறவங்க நாகாலாந்தில் இருக்காங்க. ஜிம்மிங் தொழில் செய்பவர்களாக இருக்காங்க. அதாவது ஜிம்மிங் தொழில் செய்கிறவங்களா இந்த ரெங்மாஸ் அப்படிங்கிற மக்கள் வந்து இருக்காங்க. அடுத்து கோயாங் பழங்குடிய மக்கள் வந்து எங்கே இருக்காங்கனாலும் நாகாலாந்தில். நாகாலாந்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்த போட்டோ இன மக்கள், அங்காமி மக்கள், ரெங்மாஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதுபோக கோயாங் பழங்குடியினரும் வந்து நாகாலாந்தில் தான் இருக்காங்க. பச்சை குத்தப்பட்ட முகங்களை கொண்ட வன்முறை தலை வேட்டைக்காரர்கள் அப்படின்னு இவங்களை சொல்கிறாங்க. அதாவது மூஞ்சிலெல்லாம் பச்சை கொடுத்திருப்பாங்க. அதனால் இவங்களை பார்த்தாவே எப்படின்னா வன்முறை தலை வேட்டைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி இந்த கோயாங் அப்படிங்கிற மக்களை வந்து சொல்லப்படுகிறது. இந்த கோயாங் இனக்குழுக்களை வந்து வன்முறை தலை வேட்டைக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மூஞ்சிலெல்லாம் பச்சை குத்தி இருப்பாங்க. நாகாலாந்தில் வசிக்கக்கூடியவங்க. அடுத்து லெப்சா பழங்குடியினர். லெப்சா பழங்குடியினர் வந்து இமயமலை தொடரில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியினர் மக்கள். லெப்சா அப்படிங்கிறவங்க எங்கே வாழக்கூடியவங்கன்னு பார்த்தா இமயமலை தொடரில் வாழக்கூடியவங்க. அவங்களோட முக்கிய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடை, கறவை மாடுகள் வளர்ப்பது அவங்களோட முக்கிய தொழில் மற்றும் வாழ்வாதாரமாக இருக்குது. இமயமலையில் வாழக்கூடிய மக்கள் யாருன்னா லெப்சா. அடுத்து பார்த்தோன்னா காசி எங்கே வாழக்கூடியங்கன்னா மேகாலயாவில் வாழக்கூடிய மக்கள். காரோ அப்படிங்கிறதும் மேகாலயாவில் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான். யாருன்னா காரோவும் மேகாலயாவில் வாழக்கூடியவர்கள். இவங்க வங்க பண்டிகையெல்லாம் அவர்கள் கொண்டாடுறாங்க. பண்டிகை திருநாட்கள்லாம் அந்த வங்க பண்டிகைகளை வந்து மேகாலயாவில் இந்த காரோ மக்கள் வந்து கொண்டாடிட்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீசி அப்படிங்கிற மக்கள் வந்து அருணாச்சல பிரதேசத்து மலைப்பகுதிகளில் வாழ்கிறாங்க. நீசி அப்படிங்கிற மக்கள் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் மலைப்பகுதிகளில் வாழ்ந்துட்டு வராங்க. காடிஸ் அப்படிங்கிற மக்கள் இமாச்சல பிரதேசத்தில் வாழ்கிறாங்க. காடிஸ் அப்படிங்கிற மக்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா இமாச்சல பிரதேசத்தில் இருக்காங்க. அடுத்து வார்லி அப்படிங்கிறவங்க மகாராஷ்டிரா, குஜராத் எல்லை, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்துக்கு இடையில் இருக்கிற எல்லை பகுதியில் வாழ்கிறவங்க தான் யார் அப்படின்னா வார்லி அப்படிங்கிற இன மக்கள். இவங்க வந்து வார்லி கலையில் வந்து சிறப்பு பெற்றவங்க. வார்லி கலையில் சிறப்பு பெற்றவங்க. அதாவது வார்லி கலை அப்படின்னா என்ன, மண், அரிசி கூழ், அதாவது அரிசியை அரைச்சி அதில் பசுவோட சாணம், மூங்குல் குச்சி, சிவப்பு காவி இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஓவியங்களாகவும் சுவர் ஓவியங்களாக வந்து வரைகிறாங்க. சுவர் ஓவியங்களாகவும் வந்து இவங்க வரைவாங்க. இதுதான் அவங்களோட முக்கிய கலை ஆகும். யாரோடது அப்படின்னா வார்லி இன மக்கள் வார்லி கலையில் வந்து சிறந்து விளங்குறாங்க. அதில் எதுனா மண், அரிசி, பசுவோட சாணம், மூங்க குச்சி, சிவப்பு காவி இது எல்லாத்தையும் சேர்ந்து ஓவியங்கள் வரைகிறாங்க. அது போக சுவர் ஓவியங்களாகவும் வண்ணம் தீட்டியிருப்பாங்க. அடுத்து கோண்டூஸ் அப்படிங்கிறவங்க எங்கே இருக்காங்கன்னா ஒடிசாவில் இருக்காங்க. செஞ்சு மக்கள் எங்கே இருக்காங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறாங்க. சித்தி கொடவாங்கிற மக்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னா கர்நாடகாவில் இருக்காங்க. சித்தி கொடவாங்கிற மக்கள் கர்நாடகாவில் இருக்காங்க. கொராக்கஸ்ங்கிற மக்கள் கர்நாடகா மற்றும் கேரள எல்லைகளில் இருக்காங்க. கொராக்கஸ் அப்படிங்கிறவங்க கர்நாடகா மற்றும் கேரள எல்லையில் வாழ்ந்துட்டு வராங்க. ஆண்கள் பெண்கள்லாம் இருவரையும் உள்ளடக்கிய இசைக்குழு, அதாவது ட்ரம் அடிக்கிற மாதிரி ஒரு நடன கலைகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதில் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சேர்ந்து அடிப்பாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, தொல்லு அல்லது டோலு அப்படின்னு சொல்லுவாங்க. தொல்லு அல்லது டோலு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே வாழ்கிற மக்கள் அப்படின்னா கர்நாடகா மற்றும் கேரள பகுதிகளில் வாழக்கூடிய கோராக்கஸ்ங்கிற மக்கள். புல்லாங்குழல் இசைக்கலைகளுக்கெல்லாம் நடனத்திற்கெல்லாம் பெயர் பெற்றவங்க. புல்லாங்குழல் இசை நடனத்திற்கெல்லாம் பெயர் பெற்றவங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காதருங்கிற மக்கள் வந்து கேரளா மற்றும் தமிழ்நாட்டு பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களோட முக்கியமான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தேன், மெழுகு சேகரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவர்களாக யார் அப்படின்னா இந்த காதர் இன மக்கள்.
அடுத்து தோடா. தோடா அப்படிங்கிறீங்க தமிழ்நாட்டில் நீலகிரி மலை பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தான் தோடர் இன மக்கள். கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை வந்து இவங்களோட முக்கிய தொழிலாக இருக்குது. கால்நடை வளர்ப்பு மற்றும் பால் பண்ணை. தோடா எம்ப்ராய்டிங் வேலைப்பாடுகளை வந்து இவங்க அதுலேயும் சிறந்தவங்க. தோட மக்கள் வந்து எம்ப்ராய்டிங் வேலைப்பாட்டில் சிறந்து விளங்குறாங்க. இவங்களோட திருவிழாக்கள் அப்படிங்கிறது மோத்வேத் அப்படின்னு சொல்லுவாங்க. மோத்வேத் அப்படிங்கிறது தோடர் மக்களோட திருவிழா, மோத்வேத் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோன்னா இருளர். இவங்க எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாடு கேரளா பகுதி, அதாவது நீலகிரி மலைப்பகுதியில் தான் வாழ்கிறாங்க. அது தமிழ்நாட்டு கேரளாக்கு இடையில இருக்கிறங்காட்டி அது 2 பகுதிக்கு சார்ந்ததாக தான் சொல்லுவாங்க. விவசாயம் தான் இவங்களோட முக்கிய தொழிலாக இருக்குது. விவசாயம் முக்கிய தொழில். அடுத்து பார்த்தோன்னா கணிக்காரன். கணிக்காரனும் யாருன்னா தமிழ்நாடு மற்றும் கேரளா, அதாவது தமிழ்நாட்டோட முக்கிய பழங்குடியினர் கேரளா பார்டர்லேயும் இருக்கிறங்காட்டி கேரளாவிலையும் பரவி இருப்பாங்க. விவசாயம், மீன்பிடித்தல் மற்றும் வேட்டையாடல் தான் இவங்களோட முக்கிய தொழில். விவசாயம், மீன்பிடித்தல், வேட்டையாடுதல் இவங்களோட முக்கிய தொழில். காணிக்கர் அப்படிங்கிறவங்க நிருதம் குழு நடனத்தில் சிறந்து விளங்க. காணிக்கர் நிருதம் அப்படிங்கிற குழு நடனத்தில் சிறந்து விளங்குறாங்க. கணிகரன் அப்படிங்கிற ஒரு குழு வந்து காணிக்கர் நிருதம் அப்படிங்கிற குழு நடனத்தில் சிறந்து விளங்குறாங்க. அரை நாடோடிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மூங்கில் மற்றும் நாணல்களால் ஆன தற்காலிக குடிசைகளில் வசிக்கிறாங்க. மூங்கில் மற்றும் நாணல்களால் ஆன தற்காலிக குடிசைகளில் தான் இவங்க வசிக்கிறாங்க. அரை நாடோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை அப்படின்னு பார்த்தோம்னா கணிகரன் அப்படிங்கிற ஒரு இனக்குழுக்களை தமிழ்நாட்டை சேர்ந்த பழங்குடியினர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறும்பர். இவங்களும் முக்கியமான தமிழ்நாட்டை சேர்ந்த பழங்குடியினர். கேரளாவிலையும் பழங்கி இருக்காங்க. முதல்ல எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆரம்ப காலங்களில் வந்து குடியேறி இருக்காங்க. விவசாயம், தேன் மற்றும் மிளகு உற்பத்தியில் வந்து முக்கிய தொழிலாக அவங்க செஞ்சிட்ருக்காங்க. விவசாயம் பண்ணுவாங்க, தேன் எடுக்கிறது, மிளகு செய்கிறது இவங்களோட முக்கிய தொழில்கள். பாரம்பரிய மூலிகை மருத்துவம் உருவாக்குவதில் திறமை வாய்ந்தவர்கள். பாரம்பரிய மூலிகை மருந்துகளை உருவாக்குவதெல்லாம் திறமை வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னா குறும்பர் இன மக்கள். பாரம்பரிய மூலிகை மருந்து உருவாக்குவதில் திறமையானவங்க. அடுத்து பார்த்தோம்னா பெரிய அந்தமானி அப்படிங்கிறவங்க ஜலசந்தி தீவில் இருக்காங்க. பெரிய அந்தமானி அப்படிங்கிறவங்க ஜலசந்தி தீவில் இருக்காங்க. ஜாராவா மக்கள் வந்து அந்தமான் தீவில் இருக்காங்க. ஜாராவா மக்கள் எங்கே இருக்காங்கன்னா அந்தமான் தீவு. பெரிய அந்தமானி சிங்கிறவங்க ஜலசந்தி தீவில் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டோட முக்கிய பழங்குடியினர் குழுக்கள். தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய பழங்குடியினர் குழுக்கள் யார் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வரவங்க தோடர்கள். தனித்துவமான ஆடை அலங்காரங்களுக்குள்ள பெயர் பெற்றவங்க. எருமை மேய்த்தல் மற்றும் தனித்துவமான கட்டிடக்கலை பாணிக்கும் வந்து பெயர் பெற்றவங்க. ஆடை அலங்காரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எருமை மேய்க்கிறது, தனித்துவமான கட்டிடக்கலை பாணிக்கெல்லாம் பெயர் பெற்றவங்க யார் அப்படின்னா தோடர் இன மக்கள். தோட்டாக்கள், அதாவது தோட்டாக்கள் அப்படின்னு சொல்லப்படும். தோட்டாக்கள் பாரு, அவங்களோட குடிசை வணிகமே இப்படி இருக்கும். ஆடையும் பார்த்தோம் அப்படின்னா வேட்டி, அதுக்கு மேலே இந்த மாதிரி துணிகளை சுற்றி இருப்பாங்க. தோட்டாக்கள். அடுத்து கோட்டாக்கள் அப்படின்னு சொல்கிறது. கோட்டாக்கள் அப்படின்னா பாரம்பரியமான மட்பாண்டங்கள் மற்றும் உலோக வேலைப்பாடுகள் போன்ற கைவினைகளுடன் தொடர்புடையவங்க யார் அப்படின்னா கோட்டாக்கள். பாரம்பரியமாக மட்பாண்டங்கள் மற்றும் உலோக வேலைப்பாடு தொழில்களில் கைவினைகளோடு தொடர்புடையவங்க தான் யார் அப்படின்னா இந்த கோட்டா இன மக்கள், தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியங்க. அடுத்து இருளர் இன மக்கள் அப்படின்னா மிகப்பெரிய பழங்குடியினர்களில் ஒருவர் தான் யார் அப்படின்னா இந்த இருளர் இன மக்கள். மூலிகை மருத்துவம், பாரம்பரிய விவசாய நடைமுறைகளை பற்றி அறிவுக்கு பெயர் பெற்றவங்க. மூலிகை மருத்துவத்திலையும் பாரம்பரிய விவசாயத்திலாம் பெயர் பெற்றவங்க யார் அப்படின்னா இருளர் இன மக்கள் தான். இது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கோட்டா பழங்குடியினர் இருக்காங்கள அவங்களோட ஆடை முறை இப்படி தான் இருக்கும். பெண்களும் வந்து இந்த வேட்டிகள் சட்டைகளை மேலே போட்டிருக்க மாதிரி, ஆண்களும் கூட சட்டை போட்டிருக்காங்க. பெண்களுக்கு இப்படி தான் இருக்குது. மக்கள் இருளர் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அதான் ஆடைகளை வந்து சுற்றி அப்படியே வச்சுருப்பாங்க. தலையிலும் சுற்றினது ஒரு குடிசைகளை வந்து மூங்கில் இந்த மாதிரி நாணல்களை வச்சு வீடுகளில் கட்டியிருக்கிறாங்க. இது இருளர் இன மக்கள் சார்ந்தது. அடுத்து பார்த்தோன்னா குறும்பாக்கள். குறும்பாக்கள் அப்படின்னா மற்றொரு பழங்குடியினர். பெரும்பாலும் காடு சார்ந்த வாழ்வாதாரத்தோட தொடர்புடையங்க. காடு சார்ந்த தேன் எடுக்கிறது, இந்த மாதிரி காடு சார்ந்த வாழ்வாதாரத்தோட தொடர்புடையவர்கள் யார் அப்படின்னா குறும்ப இன மக்கள் தான். அடுத்து பார்த்தோன்னா பனியான்கள் அப்படின்னு இருக்காங்க. பனியான்கள் அப்படிங்கிறது நீலகிரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து காணக்கூடிய ஒரு முக்கிய பழங்குடியினர் வகுப்பு தான் இந்த பனியான்கள் அப்படிங்கிறவங்க. அடுத்து காட்டு நாயக்கன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரியில் வாழக்கூடிய ஒரு பழங்குடியினர் மக்கள் தான் யாருன்னா காட்டு நாயக்கன்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மலையாளி அப்படின்னா மாநிலத்தின் மலைப்பகுதிகளில் குவிந்துள்ள ஒரு பழங்குடியினர் தான் யார் அப்படின்னா மலையாளி. மலைப்பகுதியில் வசிக்கக்கூடியவங்க மலையாளி அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர்கள். அடுத்து காணிக்கர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் காணக்கூடிய ஒரு பகுதி தான் யார் அப்படின்னா இந்த காணிக்கர்கள் அப்படிங்கிறோடனா தமிழ்நாட்டில் தெற்கு பகுதிகளில் காணக்கூடியது. அடுத்து பள்ளியான்.
பல்லியானும் தெற்கு பகுதியில் காணக்கூடிய மற்றொரு பழங்குடியினர் தான் என்ன அப்படின்னா பல்லியானு. காதர் அப்படிங்கிறவங்க காடுகள் பற்றி பாரம்பரிய அறிவுக்கு பெயர் பெற்றவர்கள் பழங்குடியினர் தான் யாருன்னா காதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பழங்குடியினர். யாருன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பழங்குடியினர்கள் யார் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா தோட்டாக்கள் வருவாங்க. தோட்டாக்கள் முக்கிய பழங்குடியினர் தோட்டாக்கள். கோட்டாக்கள் வராங்க கோட்டாக்கள். இருளர் வராங்க முக்கிய பழங்குடியினரில். அடுத்து யார் வராங்கன்னு பார்த்தோம்னா குறும்பர்கள் வராங்க. இருளர்கள், குறும்பர்கள், பணியன்கள், அது போக காட்டு நாய்க்கன்கள், மலையாளிகள், காட்டு நாய்க்கர்கள், மலையாளிகள், காணிக்கர்கள், அது போக பல்லியன்கள், காதர்கள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பழங்குடியினர்கள். ஓகேங்களா? அது போக இந்தியாவில் இருக்கிற பழங்குடியினரும் பார்த்துட்டோம். இந்தியாவில் இருக்கிற பழங்குடியினரும் இப்படி தான் முக்கியமான பழங்குடியினரில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து இதில் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அது தனியாக வீடியோஸ் போடுறேன். அதில் எப்படியெல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது மூலியமாகவும் இதில் மிஸ் ஆகிறதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.